ஹாய் சில்லக்குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலி ஒன்று சொல்லணும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ரிக்வெஸ்ட் வந்துருந்துச்சு, என்னென்னா டே யுங்கிக்காக ஒரு வீடியோ பண்ணுங்க, பர்த்டே ரிக்வெஸ்ட்கா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் ஸோ 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 சாரிடா. ஆக்சுவலி நான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இல்லவே இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், பட் என்னால் அதை யோசிக்க கூட முடியல. என்னால் அவங்க 2 பேரையும் ஒன்றா வச்சு. ஸோ என்னை மன்னிச்சிடுங்க, ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பர்த்டே ரிக்வெஸ்ட்னு சொல்லியும் என்னால் பண்ண முடில. சாரி. எனக்கு வந்து அது என்னமோ சரியாக வரும்னு தோணலை எனக்கு, அதனால் அதை பண்ண தோணலை. சாரிடா. அது மட்டும் இல்லை, நம்ஜின்னும் கேட்டிருந்தாங்க. அந்த ரெக்வெஸ்ட்டும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பட் என்னால் அது பண்ண முடியல. ஏன்னா வந்து நம்ஜூன், ஜின், ஜேஹோப் இவங்க மேலாம் ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். ஆக்சுவலி அவங்கள வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் இடத்துல வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து என்னால் எஃப்எஃப் க்ரியேட் பண்ண முடியல. மற்றவங்களுக்குலாம் உனக்கு ரெஸ்பெக்ட் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஆக்சுவலி நான் எஃப்எஃப் பார்க்க ஸ்டார்ட் பண்ணதே இவங்க 4 பேரில் தான். யுங்கி, ஜிமின், டே அப்புறம் ஜேகே இவங்க 4 பேரோட எஃப்எஃப் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்ன வரைக்கும் நான் அவங்களது மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். மற்றபடி வேறு யார் இதுவுமே நான் பார்த்ததில்ல. ஸோ எனக்கு வந்து அது அப்படியே ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சு. எனக்கு அவங்க 3 பேருக்கும் வந்து அவங்க 3 பேருக்கு பண்ணுறது எனக்கு எண்ணமே வரல. அண்ட் எனக்கு சத்தியமாக டே யுங்கி வந்து யோசிச்சும் கூட பார்க்க முடியல. என்னை மன்னிச்சிடுங்க, சுத்தமாக என்னால் முடியல. ஸோ 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 சாரிடா. சாரி 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 சாரி. நீங்கள் உங்கள் ரிக்வெஸ்ட் கேட்குற மாதிரி நானும் என்னோடய தாட்ஸ் சொல்லிடணும்ல. சாரி 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 சாரி, மன்னிச்சிடுங்க. அண்டு இதாண்டா சொல்ல நினச்சேன், ரொம்ப சாரி. என்னால் அது மட்டும் பண்ண முடியாது, சாரி. ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது வந்து ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீமின் குக்காக. இப்போ மட்டும் நீ நான் வீமின் குக் போடுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கதையை கேட்டுட்டு அப்புறம் பாருங்கள் வீமின் குக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வாங்க ஹெட்செட் போட்டு வாங்க, கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஆஃபீஸை தான் காட்டுறோம். அங்கே ஒரு கேபினில் ஒருத்தர்கிட்ட வந்து ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஜேகே, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற? அட்லீஸ்ட் ஏன் கன்சிடர் கூட பண்ண மாட்டேங்கிற? உனக்கு என் லவ் புரியலையா? ஜிமின் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இப்போது லவ் பண்ணுறதுலலாம் மூடு இல்லை, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் இங்கே ஜஸ்ட் வேலை பார்க்க மட்டும்தான் வந்திருக்கேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு புரியுது ஜேகே, பட் நீ ஏன் என்ன ஒரு வாட்டி கூட கன்சிடர் பண்ண மாட்டேங்கிற? அதை தான் நான் கேட்குறேன். எனக்கு தெரியும், நான் 2 இயர்ஸாக அவன் பின்னாடி அலைஞ்சவனை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். பட் நீ ஏன் அதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ண மாட்டேங்கிற? ஸோ நான் ஃபைல் கொடுக்க தான் வந்தேன், இதை பற்றிலாம் பேச வரல. ஸோ நீங்கள் ஃபைலை பார்த்துட்டிங்கன்னா நான் கிளம்பிடுவேன். சரி, இப்போ கூட நீ இதை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்க. அப்படியே நீ நான் அவாய்ட் பண்ணுறேன், நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா நான் எதுவும் மாற்றிக்கணுன்னா சொல்லு, கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். உனக்காக நான் கண்டிப்பாக மாற்றிப்பேன் சார். எனக்காக யாரும் எதுவும் மாற்றிக்க வேணாம் சார். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மாற்றிக்கிட்டால் போதும், என் பின்னாடி இப்படி வர்றது நிறுத்தினா எனக்கு போதும் சார். ஜேகே சார், நீங்கள் ஃபைலை பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் வந்து அப்புறமா கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. ஜிமினுக்கு வந்து செம்ம கடுப்பாகுது. ஏன் அவன் அப்படி பண்ணுறான்? ஒரு வாட்டி கூட நம்ம லவ்வை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறானே. 2 இயர்ஸாக பின்னாடியே சுற்றுறோம், ஒரு தடவை கூட நம்ம லவ்வை அவன் கன்சிடர் பண்ணதே இல்லை, ஒரு சான்ஸ் கூட கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிகிட்ருக்கான். ஸோ வாங்கடா சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இப்போது ஜேகே வந்து ஜிமினோட கம்பெனியில் தான் 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஜிமின் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து 2 இயர்ஸ் தான் ஆகும். 2 இயர்ஸ் தான் அவர் சிஇஓவாக இருக்கார். அவர் வந்து கொஞ்ச நாள்லே வந்து அவருக்கு ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு காரணமே ஜேகே தான். எதாக இருந்தாலும் ஜேகே தான். சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் ஜேகேட்ட தான் கேட்பார். அவருக்கு ஜேகேவை அவ்வளோ பிடிக்கும். இந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே தெரியும்.
பட் ஜேகே எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டார், எதையுமே கண்டுக்க மாட்டார், எதுக்குமே அட்டென்ஷன் கொடுக்க மாட்டார். ஜிமின் என்ன செஞ்சாலுமே அவர் ஜஸ்ட் லைக் தட் போயிடுவார். ஸோ இது வந்து ஜிமினுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஆனாலும் அவர் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பார். 2 இயர்ஸ் அப்படியே தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவர் நிறையா வாட்டி ப்ரப்போஸ் பண்ணிட்டார். பட் எல்லா தடவையுமே ஜேகே அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவார். ஸோ இப்படியே தான் அவங்க டைம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ வாங்கடா கதைக்குள்ளே போகலாம். இப்போது ஜேகே தான் போய் அவனோட கேபினில் உட்காந்துட்டு வேலை பார்த்துட்ருக்கான். திடீர்னு வந்து ஜிமின் சொன்னது ஸ்ட்ரைக் ஆகுது. 2 வருஷமாக அவன் பின்னாடியே சுற்றுறேன், ஏன் என்னை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னது ஜேகேக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறான். ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சேரில் சாஞ்சிட்டு எதையோ யோசிக்கிறான். அவனுக்கு யோசிக்கும் போது அவனை அறியாமே அவன் கண்ணுலேருந்து டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. அவன் அப்படியே அந்த மெமரியிலே கொஞ்சம் நேரம் லாஸ் ஆகிடுறான். அப்படியே அதே ஃபுல்லாக யோசிச்சிட்ருக்கான். ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒர்க்லாம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்காங்க. இப்போது ஜேகே ஓவர் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துட்ருப்பான். ஜிமினுக்கு இது தெரியும், எப்போவுமே ஜேகே வந்து வீக்லி 2 வந்து ஓவர் டைம் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் அதுன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து கேபின்லேயே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக ஜேகேயும் கிளம்புற டைம் வருது. ஜிமின் எப்போதும் போல் கேஷுவலாக வெளியே வர மாதிரி வெளியே வரான். வெளியே வந்துட்டு ஜேகே இருக்கிறத பார்த்துட்டு, ஓ ஜேகே நீ இன்னும் போகலையா, வா நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை சார் பரவாயில்ல, நான் பஸ்லேயே போய்க்கிறேன். என்ன ஜேகே, நான் அந்த பக்கம்தான் போகிறேன், ஏன் காரில் வரக்கூடாதா? எப்படியும் டாக்ஸி புக் பண்ணுவல்ல பஸ் கிடைக்காதுனா, ஸோ அந்த டாக்ஸியை நினச்சிக்கோ, வா நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட பேக் எடுத்துகிட்டு ஜிமின் போயிடுறான். ஸோ அப்போ ஜேகே வந்து வேறு எந்த வழியுமே இல்லாமல் ஒரே அப்செட்டாக ஜிமின் கூட போகிறான். ஸோ ஜிமின்மே அப்படியே காரெலாம் எடுத்துகிட்டு ரெடியாக நிற்கிறான் ஜேகே வரத்துக்காக. ஜேகே வரான். சரி 2 பேருமே அப்படியே கிளம்புறாங்க. அந்த டிரைவிங் ஃபுல்லாகவே வந்து ஜிமின் தான் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கான். இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்துச்சு, இந்த ஒர்க் அப்படி, இந்த ஒர்க் அப்படி, நீ பண்ண ஒர்க் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்கான். பட் ஜேகே எதுவுமே பேசலை. ஜிமின் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் ஹோப்பை விட்டுட்டு அவன் திரும்பவுமே பழைய மாதிரி ஆரம்பிச்சிடுறான். ஜேகே சொல்லுங்கள் சார், நான் என்ன கேட்க போகிறேன்னு உனக்கே நல்லா தெரியும், நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் சார். ஜேகே நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லலாம்ல. ஏன் ஜேகே, ஆர் யூ இன் லவ் வித் சம்ஒன் அப்படின்னு ஜிமின் கேட்ட உடனே ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி ஃபேஸே மாறுது. ரொம்ப டல் ஆகிடுறான். அவன் ஏற்கனவே டல்லாக தான் இருந்தான், பட் இப்போ இன்னும் ரொம்ப டல் ஆகிடுறான். இப்போது விண்டோ சைடே அவன் பார்த்துட்டு வரான். ஜிமின் வந்து இதெல்லாம் கவனிச்சுட்டு, அப்போது நீ யாரையோ லவ் பண்ணுற அதானே? ஆனால் அவங்கள நான் ஒரு வாட்டி கூட அந்த 2 இயர்ஸில் பார்த்ததே இல்லையே. அவங்க ஒன்றுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா ஜேகே, இல்லை பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? இப்போ பிரேக்கப் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல சார். பிரேக்கப் பண்ணாலோ பிரிஞ்சு போனாலோ விலகி போனாலோ என்ன தான் போனாலும் அவங்க மெமரிஸ் என்றைக்குமே நம்மளை விட்டு போகாதுல்ல சார். அந்த மெமரிஸ் என்றைக்குமே போகாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து விண்டோவே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போவுமே ஜேகே கண்ணில் வந்து ஒரு டியர் ஃபார்ம் ஆகி ஃப்ளோ ஆகுது சைடில். ஸோ ஜிமின் அதை பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே லைட்டாக அதை ஒய்ப் பண்ணிக்கிறான். ஜிமினும் வந்து ஜேகே அவன் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஜேகே வந்து வீட்டு உள்ளே போகிற வரைக்குமே அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் அப்படியே ஜேகே உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி சோகமாக கார் எடுத்துகிட்டு அவனும் வீட்டுக்கு கிளம்பிடுறான். இதை வந்து ஜேகேயோட அம்மாவும் ஜேகேயோட அத்தையும் பார்த்துடுறாங்க. இப்போ ஜேகே அம்மா தான், ஜேகே யாருப்பா அது, உன்னை வந்து அடிக்கடி ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க, ஓ ஆஃபீஸ் சிஇஓவா? ஆமாம்மா அவர் தான். ஜேகே நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. அத்தை யாரோட அட்வைஸையும் கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை அத்தை, சாரி. ஏன் என்னை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. மாமா எப்படி இருக்காரு, டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டிங்களா? நான் ரூமுக்கு போகிறேன் அத்தை, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குங்க,
எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போய் படுத்துடுறான். ஸோ இப்போ இங்கே தான் ஜேகேயோட அத்தையும் ஜேகேயோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜேகேயோட அத்தை தான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், இவன் சின்ன பையன் தானே, இவன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், இவனை மாற்றணும், கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மாவும் ஜேகேயோட அத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜேகே எல்லாம் ரெடியாகி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ரெடியாகி கீழே வந்துடுறாரு. கீழே வரும்போது பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடியாக இருக்குது. பட் வந்து என்னென்னா ஜேகேயோட அம்மா ஃபேஸும் ஜேகேயோட அத்தை ஃபேஸும் ரொம்ப டல்லாக இருக்குது. ஜேகேக்கு புரியுது இவங்க ஏன் இப்படி மூஞ்ச வச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜேகேவும், இங்கே பாருங்க அத்தை, அம்மா, உங்களுக்கே தெரியும் என்னோடய சுச்சுவேஷன் என்னென்னு, அது தெரிஞ்சும் நீங்கள் இப்படி பேசுகிறது எனக்கு சத்தியமாக பிடிக்கல. நீங்கள் என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு நினச்சேன், புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னா சொல்லுங்கள், நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற எதையும் என்னால் செய்ய முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சாப்பிடாமே கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ ஜேகேயோட அத்தை தான், ஜேகே நீ இல்லை நீ எதுவும் பண்ண வேணாம், நீ சாப்பிட்டு மட்டும் போ, எனக்கு அது போதும், எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம், ப்ளீஸ் இல்லை, சாப்பிட்டு போப்பா ப்ளீஸ்ப்பா. இல்லை அத்தை, எனக்கு பசிக்கல. ஜேகே நீ நைட்டும் சாப்பிடல, இப்போயும் சாப்பிடல, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத, இது உனக்கும் பிடிக்காது அவனுக்கும் பிடிக்காது, ப்ளீஸ் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போ, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேகேவும் வந்து அப்படி சொல்கிறத கேட்டுட்டு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போனால் அங்கே வந்து யாரையுமே காணோம். ஜேகே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்குறாரு, பட் யாருமே இல்லை. இப்போது ஜேகே வந்து சரி யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. ஸோ அப்போது வந்து திடீர்னு ஏதோ பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஜேகே டக்குன்னு நிமிர்ந்து பார்த்தா கலர் பேப்பர்ஸ் அப்படியே கொட்டுது. ஸோ அப்போ வந்து ஒரு பர்சன் வந்து கேக் எடுத்துகிட்டு வந்து ஜேகே முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ அப்படியே மொத்தமாக எல்லா ஆஃபீஸுமே வந்து அந்த பர்சன் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜிம்மனும் சைடில் வந்து அந்த கேக் வச்சுருக்க பர்சன் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஸோ அப்போ எல்லாருமே சேர்ந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜேகே, உன்னோட ப்ராஜெக்ட் வந்து செம்ம ஹிட் ஆகிடுச்சு, நம்ம ஆஃபீஸோட ஃபர்ஸ்ட் மெகா பிளாக் பஸ்டர் ப்ராஜெக்ட்னால் அது உன்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. ஸோ இப்போ வந்து ஜேகேக்கு வந்து ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. ஜேகே ஏதோ ஒரு தாட்குள்ளே போகிறான் அங்கே இருக்க சுச்சுவேஷனை பார்த்துட்டு. இப்போ திரும்ப ஒருத்தவங்க வந்து பிளாஸ்டர் வெடிக்கிறாங்க. அந்த பிளாஸ்டர் வெடித்த உடனே ஜேகே ரியாலிட்டிக்கு வரான். ஜேகே ரியாலிட்டிக்கு வந்தோடனே அவன் ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறுது. ஜிம்மனுக்கு வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு புரியல, பட் எதுவும் கேட்கல. ஜேகே வந்து டக்குன்னு அந்த கேக்கை தட்டி விட்டுட்டு ரொம்ப கோவமாக, இதை ஜஸ்ட் வாயில் சொன்னால் போதும், தேவையில்லாமல் சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காதீங்க, இப்போ நான் கேக் கேட்டேனா, தேவையில்லாத செலிப்ரேஷன்ஸ் எனக்காக இங்கே யாரும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஜேகே வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஜிம்மனுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷன் தானே, இதுக்கே அவன் இவ்வளோ கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து ரொம்ப கோவம் வருது ஜிம்மனுக்கு. ஸோ இப்போ வந்து ஜிம்மன் வந்து அங்கேருந்து நேராக ஜேகே பின்னாடி தான் போகிறான். கரெக்டாக ஜேகே வந்து லிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பான். ஸோ லிஃப்ட் வரலன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் இறங்க போகும்போது கரெக்டாக ஜிம்மன் வந்து ஜேகேவை நிறுத்திட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, ஜஸ்ட் அ செலிப்ரேஷன் ரைட், அதுக்கே இவ்வளோ கோவம், அவங்களாம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, ஏன் இப்படி பண்ணுற, உன்னால் ஒருத்தவங்களோட ஹாப்பியாக வச்சுக்க முடியாதா, ஜஸ்ட் நீ 2 minutes வாயை மூடிட்டு இருந்திருந்தனா அவங்க எல்லாம் அதே ஒரு ஹாப்பினஸோட ஒர்க் பண்ண போயிருப்பாங்க, ஏன் இப்படி பண்ணுற, ஹோ அடுத்தவங்களோட ஹாப்பினஸ் பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்களா, நீங்கள் என்னை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருப்பீங்க, அப்போ ஏன் ஹாப்பினஸ் எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும், நீங்கள் அதை பற்றிலாம் நினைக்க மாட்டீங்கல்ல, மற்றவங்கள பற்றி நினைப்பீங்க, ஆனால் என்னை பற்றி யாரும் எதுவுமே நினைக்க மாட்டீங்க. நான் உங்கள்கிட்ட இந்த செலிப்ரேஷன் பற்றி கேட்டேனா, ஃபஸ்ட் இந்த கேக்கை நான் கேட்டேனா, இட்ஸ் ஜஸ்ட் எ கேக் ஜேகே, எதுக்கு இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுற, அது கேக்கா இல்லையான்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த செலிப்ரேஷன்ஸ் தேவை கிடையாது, ஜஸ்ட் லீவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பிடுறான்.
ஜிமினுக்கு வந்து செம்ம கோவம் வருது. இவ்வளோ நாள் வந்து அவன் பண்ணதுக்குலாம் ஏதாவது ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் இப்போ வந்து இவன் இப்படிலாம் பண்ணுறாங்கிறது வந்து ஜிமினுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அவன் ரீசனே சொல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து ஜிமின் வந்து வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் நேராக ஜேகே வீட்டுக்கு தான் கிளம்புறான். ஸோ ஜேகே வீட்டுக்கு போயிட்டு ஜேகேயோட அம்மாட்டையும் ஜேகேயோட அத்தைக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் உட்காந்துருக்கான். பட் வந்து அவங்க யாருமே எதுவுமே பேசலை. ஜேகேயோட அத்தை வந்து ஜேகேக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜிமின் வந்திருக்கான், இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்திருக்கான், நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜேகேக்கு வந்து அதை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகுது. எதுக்கு இவன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே நேராக வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறான். வீட்டுக்கு நேராக கிளம்பி போயிட்டு அங்கே ஜிமினை பார்த்துட்டு, சார் உங்களுக்கு என்ன தான் சார் பிரச்சனை, ஏன் சார் இப்படி வந்து திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணுறீங்க, ப்ளீஸ் நீங்கள் கிளம்புறீங்களா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, எனக்கு எந்த இதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன், நீங்கள் திரும்ப திரும்ப இப்படி வந்து பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை சார், ப்ளீஸ் கிளம்பிடுங்க. ஜேகே, நான் இங்கே ஒன்ட்டு பேச வரல, நான் உங்கள் அம்மாட்டையும் உங்கள் அத்தைட்டையும் தான் பேச வந்திருக்கேன். ஸோ நீ ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இரு. அம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா கேளுங்க. நான் வெளிப்படையாகவே பேசிடுறேன். எனக்கு ஜேகேவை 2 வருஷமாக தெரியும். நான் 2 வருஷம் எங்கள் ஆஃபீஸ்க்கு சிஇஓவாக இருக்கேன். எனக்கு ஜேகேவை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து அது ஜேகேட்டே நிறையா தடவை சொல்லிட்டேன். பட் அவன் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்க. ஜஸ்ட் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறான், வந்து லவ் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு லவ் பண்ண விருப்பம் இல்லை, லவ்வில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறானே தவிர அது ஏன் எதுக்குன்னு ரீசன் சொல்ல மாட்டேங்கிறான். சரி, யாரையாவது லவ் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். பட் நான் ஜேகேவை ரொம்பவே லவ் பண்ணுறேன். எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் தான் அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பேசிகிட்டே இருக்காரு. எல்லாத்தையுமே ஜேகேயோட அம்மாவும் ஜேகேயோட அத்தையும் பார்த்துட்டு இப்போ ஜேகேவை தான் பார்க்குறாங்க. ஜேகே ஒரு இடத்துல அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு. ஜேகேயோட அத்தையும் எதுவும் சொல்ல, ஜேகேயோட அம்மாவும் எதுவும் சொல்லலை. ஜிமினும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் யாருமே வாயை திறக்கல. ஸோ ஜிமினே, அம்மா ப்ளீஸ் நீங்களாவது ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள், அவனை மாதிரி அமைதியாகவே இருக்காதீங்க, என்னால் இதுக்கு மேலே என்னால் முடியாது, அவன் ஏதாவது ஒரு முடிவு சொன்னாவது நான் என்னால் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க முடியும். பட் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஜிமின். என்ன சொன்ன? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஜிமின், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஜிமினுக்கு வந்து இதை கேட்டோடனே அவனுக்கு எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. அவன் ஜேகேவை திரும்பி பார்த்தபடி அப்படியே ஃப்ரீஸில் இருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறான் அப்படிங்கிறதே நம்ப முடியல. இவன் உண்மையை தான் சொல்கிறானா இல்லை ஜஸ்ட் நம்மள்டேருந்து ஃப்ரீ ஆகணுங்கிறதுக்காக அவன் போய் சொல்கிறானா அப்படிங்கிறது மாதிரி தான் அவன் தாட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஜேகே தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜேகே வந்து இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்க ஆரம்பித்து 4 இயர்ஸ் ஆகியிருக்கும். காலேஜ் படிக்கிற டயத்தில் வந்து ரொம்ப துருன்னு இருப்பார். ரொம்ப ஜாலியாக ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பார். பட் ஆஃபீஸில் அப்படி இருந்திருக்கவே மாட்டார். ரொம்ப சிடுன்னு தான் இருப்பார். பட் காலேஜில் ரொம்ப துருன்னு ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டு இருப்பார். ஸோ இப்போ வந்து அவருக்கு வந்து காலேஜில் வந்து 3rd இயர். இப்போ இன்றைக்கி வந்து ஃப்ரெஷர்ஸ் டே நடக்குது. ஸோ எல்லாருமே அவங்களோட ஃப்ரெஷர்ஸை பார்க்குறதுக்காக அப்படியே அங்கங்கே சுற்றிட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஜேகே தான் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே துருன்னு போயிட்டு அவரோட ஃப்ரெஷர்ஸ் எல்லார்கிட்டேயுமே பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு பையன் தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவன்கிட்ட போயிட்டு அவன் ஃப்ரெஷர் தானே, அவன்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறான். ஹாய், என் பேர் ஜேகே, உங்கள் பேர் என்ன? கிம் டேங். ஹோ, ஹாய் கிம் டேங், என் பேர் ஜியான் ஜங்குக். நான் வந்து இந்த காலேஜில் 3rd இயர் படிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷர்ஸ் டேயில் நீ ஏன் தனியாக நின்றுட்டுருக்க? ஜஸ்ட் வா, நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மிங்கிள் ஆகலாம்ல, ஏதாவது வேணால் என்கிட்ட கேட்கலாம். நம்ம டிபார்ட்மெண்ட்டே நம்ம கையில் தான், ஓகேவா? சீனியர்ஸ் பற்றிலாம் நீ கவலைப்படாத, சீனியர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கீழே தான். இந்த டிபார்ட்மெண்ட்டே ஐயா கண்ட்ரோலில் தான், ஓகேவா? எது வேணாலும் என்கிட்ட கேளு, வா நம்ம போய் அங்கே உட்காரலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேங் அழைச்சிட்டு போய் அங்கே உட்காடுறான். டேங் வந்து ஒரு சின்ன ஸ்மைலோட ஜேகே சொல்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜேகே பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜேகே கூடயே போய் உட்காந்துருக்கான். ஸோ இப்போது சுஹா தான் அங்கேருந்து ஓடி வந்து, டே டேங்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வா சாரு கூப்பிட்றாரு, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியா, இங்கே வந்து ஃப்ரெஷர்ஸ் டேயில் என்ன பண்ணிகிட்ருக்க, இல்லைன்னா 4th இயர் ப்ராஜெக்ட் எல்லாம் கிழிச்சிருவான், வா சீக்கிரம் வா, அவன் கூப்பிட்றான், அதை கொடுத்துட்டு வந்து நீ வந்து ஊர் சுற்றுவியான் அப்படின்னு சொல்லிட்டு சுஹா வந்து கூப்பிட்றாரு. ஜேகே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன அது 4th இயரா, அப்போ நீ ஃப்ரெஷர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் அவங்ககிட்ட ஃப்ரெஷர்னு சொல்லவே இல்லையே, நீ தான் வந்த ஃப்ரெஷர்னு பேசின, கூப்பிட்டு வந்து உட்கார வச்ச, நீ கேட்டது ஒரே கேள்வி என் பேர், நான் என் பேரை சொன்னேன், அதுக்கப்புறம் ஏதாவது என்ன கேட்டியா? அப்படின்னா ஒரு வார்த்தை நான் ஃப்ரெஷர் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல, நான் வாய்க்கிலேயே பேசினேன்ல. ஒன்றை யார் வாய்க்கிலேயே பேச சொன்னான், நான் எந்த இயர்னே தெரியாமல்? அப்போ நீ ஃப்ரெஷர் இல்லையா? டேய் நான் 4th இயர்ரா, ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன், என்ன ஃப்ரெஷர் இல்லையா? சரி போ, ஏன் இங்கே உட்காந்துருக்க, சார் தான் கூப்பிட்றாங்கல்ல. அவன் கிடைக்கிறான் சொட்டத்தலை, அவனுக்கெலாம் பார்த்துக்கலாம். என்னது சொட்டத்தலையாண்ணா? போய் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை பாரு, இங்கே உட்காந்து கடலை போட்டுட்ருக்கான். ஓ உனக்கே தெரியுதா நான் கடலை தான் போடுறேன்னு? நான் சும்மா சொன்னேன், நீ போ. சரி சரி துரத்தாத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிச்சுட்டே ஜேகேவை பார்த்துட்டு எந்திரிச்சு போயிடுறான். இப்போது ஜேகே தான், அடைச்சி இவ்வளோ நேரமாக ஒரு ஃபைனல் இயர்கிட்ட ஃப்ரெஷரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஐயோ ஜேகே, உன்னெல்லாம் என்ன பண்ணுறது, பேசலாம், அதுக்கு நீ இவ்வளோ ஓவராக பேசினா இப்படி தான் நடக்கும். கொஞ்சம் வாயை அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஃப்ரெஷர்ஸ் டேக்கு மறுநாள்லேருந்தே டே வந்து ஜேகே பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கான். 2 பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்டுங்கிறது இன்னும் வசதியாக போச்சு. ஏதாவது ஒன்றா ஜூனியரை பார்க்க போகிறேன், ஜூனியர்கிட்ட கேட்க போகிறேன், ஜூனியர்கிட்ட தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஜேகே கிளாஸில் தான் இருக்கான். ஜேகே பின்னாடியே தான் சுற்றுறான். ஜேகேக்கு வந்து இதெல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது அவன் பண்ணுறது. அவனுக்கு பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி பின்னாடியே சுற்றுறது. பட் ஆனால் டே இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நான் அவன் பின்னாடி தான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஒரு நாள் வந்து ஜேகே வந்து லன்ச்சில் வந்து கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அப்போ டே வந்து ஜேகே முன்னாடி வந்து உட்காந்துட்டு ஜேகேவே குறுன்னு பார்க்குறான். அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். ஜேகேக்கு வந்து அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது, அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. அவனும் ஒரு மாதிரி நெளிஞ்சுலாம் பார்க்குறான். பட் டே வந்து கண்ணை எடுக்கிற மாதிரியே தெரியல, அவனே தான் குறுன்னு பார்த்துட்ருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜேகே வந்து கடுப்பாகி, உங்களுக்கு என்ன தான் வேணும், ஏன் இப்படி என்னை திங்கிற மாதிரி பார்க்குறீங்க, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, சாப்பாடு வேணால் எடுத்து சாப்பிடுங்க, நான் அதுக்கெலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன், சும்மா என்ன திங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காதீங்க. ஆனால் எனக்கு சாப்பாடு வேண்டாமே, எனக்கு நீ தான் வேணும். டே ரொம்ப சினிமேட்டிக் டைலாக் பேசினதுலாம் போதும், எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, ப்ளீஸ் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள், ஓகேவா? உனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு தான் தெரியுமே. ஏன்? ஏன்னா உனக்கு உங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாங்க, உங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க, உனக்கு வந்து உங்கள் அம்மாவை பார்த்துக்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் உன்னால் இப்போ எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ நீ வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு உங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நீ லவ் பண்ணுவேன், அதானே உன்னோட எய்ம் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே சொல்லும்போது ஜேகேக்கு வந்து எங்கேந்திரா இவ்வளோ தான் கேதர் பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ டே ரொம்ப யோசிக்காத, ஜஸ்ட் நான் அவங்க அம்மாவை பார்த்தேன், அவங்கள்ட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசினேன், அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா அவங்க அம்மா, ஒன்றை மாதிரிலாம் இல்லை. சே, அவங்களுக்கு இப்படி ஒரு பையனா, கருமோண்டா டே. ஓவராக பேசாது சரியா? ஓகே. பட் அவங்க எவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாங்களோ நீ அவ்வளோ ஸ்பைஸியாக பேசுகிற. பட்
எனக்கு இந்த ஸ்பைசியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது ஸ்பைசி பிடிச்சிருக்கா உனக்கா? ஏன் எங்களுக்கெலாம் ஸ்பைசி பிடிக்கக்கூடாதா? எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுங்கிற? உனக்குலாம் அறிவே இல்லையா? ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? உனக்கு தான் இப்போ என் சுச்சுவேஷன்லாம் தெரியுதுல்ல. அப்போ வாயை மூடிட்டு கிளம்ப வேண்டியதானே? அறிவு கட்டத்தனமாக ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? இனிமே இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசுகிற வேலை வச்சுக்காத. இல்லைன்னா 4 பேர் இல்லை 40 பேர் முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். புரியுதா? அறிவு இருந்தா என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்மையாக கத்துறாங்க கேன்டீன்லேயே. அங்கே இருக்க எல்லாருமே இவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. டேக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஆகுது அவன் பேசுகிறது எல்லாரும் முன்னாடியும். இப்படி அவன் ஜேகே வந்து படன்னு இந்த மாதிரி பேசிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். டே வந்து ரொம்ப சோகத்தோடு அங்கேயே தான் உட்காந்துருக்கான். ஸோ இப்போ சுஹா தான் வந்து, டே மச்சான் கண்டுக்காதடா, நம்ம படாத அசிங்கமா இவன்லாம் ஒரு ஆளுன்னு. மச்சான் அதெல்லாம் வேறடா, இது வேறடா. நான் உண்மையாகவே அவனை லவ் பண்ணுறேன்டா. அவன் ஏன்டா நான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், இப்படி அசிங்கப்படுத்துகிறான், அதுவும் இவ்வளோ பேர் முன்னாடி. இனிமே சொல்கிறேன்டா, அவனே வான்னு கூப்பிடாம நான் அவன் முன்னாடி போக மாட்டேன்டா, நான் அவன் முன்னாடி போகவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 நாள் ஆகுது. டே வந்து காணோம். டே வந்து எங்கேயுமே இல்லை. ஜேகேவும் தேட ஸ்டார்ட் பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக. எங்கடா நம்ம பின்னாடியே ஒரு பீஸ் சுற்றுமே, நம்மளை 999 டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குமே, எங்கடா அது அப்படி காணும்னு சொல்லிட்டு ஜேகேவும் தேட ஸ்டார்ட் பண்ணுறான். பட் டே வந்து அங்கே எங்கேயுமே இல்லை. ஒவ்வொரு டைமும் அவன் கிளாஸை யாராவது க்ராஸ் பண்ணாங்கன்னா அது டேவான்னு சொல்லிட்டு தான் ஜேகே பார்க்குறான். பட் அது டே இல்லை. அவனுக்கு ரொம்ப ஏமாற்றமாக ஆகுது. யார் கிளாஸ்க்குள்ளே வந்தாலும் உடனே நீ வந்து டேவா அது அப்படின்னு பார்க்குறான். பட் அப்பையும் அவன் வரல. அவன் அப்படியே இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவானோ, எங்கெங்கெல்லாம் பின்னாடியே வந்து தொல்லை பண்ணுவானோ எல்லா இடத்துக்குமே போகிறான். எல்லா இடத்துலையுமே பார்க்குறான், டே இல்லை. ஸோ இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. அப்படியே 1 வீக் ஆகுது. ஸோ இப்போ ஒரு ஃபைன் டே ஜேகே அவன் வீட்டில் தான் இருக்கான். அவனோட ரூமில் பெட்டில் படுத்து செம்மையாக உருண்டுட்ருக்கான். இங்கே இந்த பக்கமும் அந்த பக்கம் உருண்டுட்ருக்கான். ஸோ இப்போ அவன் உருண்டுக்கிட்டே என்ன பண்ணுறான்னா, அவன் ஃபோன் எடுத்து அவன் ஃபோனில் இருக்க ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு, டேய் தேங்கா எங்கடா போனேன்? ஒரு வாரமாக எங்கடா போனேன்? பெரிய இவன் மாதிரி பெரிய பருப்பு மாதிரி பேசுனா, அப்போது நான் அவனை லவ் பண்ணுவேன், அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு பேசினேன். இப்போ எங்கடா போனேன்? ஒரு வாரமாக ஆளை காணும். யாரை கேட்டுறா போனேன்? என்கிட்ட சொல்லிட்டு போனியா? உன்னை நான் போக சொன்னேண்ணா? யாரை கேட்டுறா போனேன்? டேங் ப்ளீஸ் திரும்ப வந்துடுட்டேன். எனக்கு நீ இல்லாமல் காலேஜ் வரவே பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல டேங், ப்ளீஸ் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேங் ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவன் கண்ணில் லைட்டாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படியே ஃபார்ம் ஆகி ட்ராப் ஆகிற அந்த டயத்தில் யாரோ ஜேகேவோட ஜன்னலை போட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தட்டுறாங்க. ஜேகே அதை கேட்டு ஒரு நிமிஷம் பயந்துடுறான். ஸோ டக்குன்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு யாரா அதுன்னு போய் ஜன்னல் திறந்து பார்த்தா சுகா தான் எதையோ பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான் ஜன்னல் முன்னாடி. இப்போது ஜேகே வந்து, சுகா ஏன் இப்படி தொங்குற? எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து தொங்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? வரதை நேராகவே வந்திருக்கலாமே, ஏன் இப்படி வந்திருக்க? ஏன் இப்படி தொங்கிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு இப்போ பேச டைம் இல்லை, கை வலிக்குது, சீக்கிரம் மாடிக்கு வா. மாடிக்கா? ஐயோ வந்து தொழடா, கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் போயிடுறான். ஸோ இப்போ ஜேகே வந்து மாடியில் என்னடா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமாக மாடிக்கு போய் பார்க்குறான். ஸோ டே தான் வந்திருப்பான், அதனால தான் சுகா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜேகே வந்து மாடிக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா யாரையுமே காணோம். ஸோ ஜேகேக்கு வந்து லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகுது. ஸோ சரி சுகா தானே வர சொன்னான், சுகாவே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சுகா எங்கே இருக்க? சுகா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். பட் யாருமே எதுவுமே சொல்லலை. சரி இப்போ இங்கே நின்று எதுவும் பண்ண போகிறதில்ல, நம்ம கீழேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்புகிறான்.
ஸோ அப்போது வந்து அவன் முன்னாடி ஒரு கேக் இருக்குது. அந்த கேக்கில் ஹாப்பி பர்த்டே ஜங்குக் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்க்குறான். ஸோ அதை பார்த்துட்டு நிமிர்ந்து பார்த்தா வேறு யாரும் இல்லை, டே தான் கேக்கோடு நிற்கிறான். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் பாடுறான். ஜேகேக்கு வந்து அப்படியே உள்ளேருந்து பட்டாம்பூச்சிலாம் பறக்குது அந்த கேக்கை பார்த்துட்டு. ஸோ கண்ணுலேருந்து அவ்வளோ டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அவனுக்கு அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகி ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை. அவன் செம்ம ஹாப்பியாக இருக்கான். இப்போ என்ன அவனுக்கு வந்து வேர்ட்ஸே இல்லை சொல்கிறதுக்கு. அவன் ரொம்ப ஹாப்பியாக டேவையே பார்த்துட்ருக்கான். டே வந்து கேக்கை வெட்டுங்கிற மாதிரி கண்ணாலே சொல்கிறான். ஸோ ஜேகேவும் அப்படியே கேக்கை வெட்டி டேக்கு கொஞ்சம் கொடுக்குறான். டே அதை சாப்பிட்டுட்டு ஜேகே கொஞ்சம் கொடுக்குறான். ஸோ இப்போ சுகா வந்து நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு ஒரு பீஸ் கொடுங்க, ஜன்னல்லாம் தொங்கியிருக்கேன், ஒரு 2 பீஸாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜேகேவும் அப்படியே சிரிச்சுட்டு உனக்கு 2 பீஸா, இந்த மொத்த கேக்கும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துட்றான். ஸோ இப்போ டேவும் வந்து ஜேகேவே பார்த்துட்டு நிற்கிறான். இந்த பக்கம் சுகா வந்து அழகாக பொறுமையாக உட்காந்து கேக்கை வெட்டி சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ இப்போ டே தான் சுகா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இப்போ ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட பேச மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ ஜேகே தான் என்கிட்ட பேச மாட்டியா, ப்ளீஸ் என்கிட்ட பேச. கேன்டீனில் எவ்வளோ பேச்சு பேசினேன், இப்போ உன்கிட்ட பேச சொல்கிற. சாரி டேம், சாரி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் ஏதோ ஒரு கோவத்தில் அந்த மாதிரி கத்திட்டேன். சாரி டேம், இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் மன்னிச்சிரு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு டேவை செம்ம டைட்டாக வந்து ஜேகே ஹக் பண்ணிக்கிறாரு. டேயாங்கும் வந்து இதுக்கு தானடா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி செம்ம டைட்டாக அவரும் பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஜேகேவோட அம்மாவும் வந்துடுறாங்க. அது சரி, இங்கே என்ன நடக்குது, என்ன எனக்கு தெரியாமல் என்னென்னமோ நடக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஜேகே தான், அம்மா அது வந்து இவன் பேர் கிம் டேயாங், அம்மா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அவனை நல்லாவே தெரியும் ஜேகே, அண்ட் அவன் அவனை எப்படி பார்க்குறான்னு தெரியும். எனக்கு ஓகே தான் கண்ணா, நீங்கள் சீக்கிரம் காலேஜ் முடிங்க, அடுத்த வேலை உங்களுக்கு கல்யாணம் தான், எனக்கு அது தவிர வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு டேவும் ஜேகேவும் செம்மையாக சிரிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சுகா வந்து இன்னுமே அந்த கேக்கை பொறுமையாக மெதுவாக வெட்டி சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஜேகே அம்மா வந்ததை பார்த்துட்டு சுகா, அம்மாம்மா வாங்க, கேக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, கேக்கு நம்மளுக்கு தான், நம்மளே சாப்பிட்ருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே அவங்க எல்லோரும் ஹாப்பியாக அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே வந்து ஈவினிங் ஆகுது. ஸோ இப்போ வந்து டேங் வந்து ஜேகேவை வந்து அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறான். அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனால் அது செம்ம பெரிய வீடு. டே வந்து அவ்வளோ ஒரு ரிச் பர்சன். பட் இவ்வளோ நாள் வந்து அது ஜேகேக்கு தெரியவே தெரியாது. ஜேகே வந்து வாயை பொழந்துட்டு அந்த வீட்டை எல்லாத்தையுமே பார்க்குறான். இப்போது ஜேகே தான், டே இது உண்மையாகவே உன் வீடா? இல்லை ஜேகே, இது உண்மையாகவே நம்ம வீடு. டே விளையாடாத. நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், என்ன விளையாடாத? டே நீ உள்ளவா, உள்ளே வந்தால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். உள்ளே போனால் டேவோட அம்மா, ஹே ஜேகே, ஐயோ சல்லம், இப்போ தான் உனக்கு வரத்துக்கு டைம் கிடச்சிச்சா, இத்தனை நாள் எங்கேப்பா போயிருந்தேன்? அவன் எத்தனை நாள் வந்து உன்னை பற்றி கதை சொல்லியிருக்கான் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் உன்னை அழைச்சிட்டு வான்னு நான் அத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஆனால் செய்யவே இல்லை. பாரு இன்றைக்கி தான் அழைச்சிட்டு வரான், அதையும் சொல்லவும் இல்லை. சொல்லியிருந்தா நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சுருந்துருப்பேன். ஏன்ட்டே இப்படி பண்ணுற? அம்மா விடுங்கம்மா, அவன் உங்களை தான்மா பார்க்க வந்திருக்கான், சாப்பாடை பார்க்க வரலம்மா. உனக்கு என்னடா தெரியும் போடா. ஓ ஜேகே வந்திருக்காரா, என்ன இப்போ தான் எங்கள் வீட்டு பக்கம் மாதிரி தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பாவும் வராரு. ஸோ ஜேகே திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்துட்டு என்னடா குடும்பத்துக்கே என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ ஜேகேவை வந்து டே வந்து அவங்க ஃபேமிலி கூட விட்டுட்டு, சரி நான் ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறான். ஸோ போயிட்டு திரும்ப வரும்போது
3 பேருமே செம்ம ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. டேக்கு இதை பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் நினச்ச மாதிரி எல்லாருமே ஒத்து போயிட்டாங்க அப்படிங்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்போ டே வந்து உட்கார்றான். டேயோட அம்மா தான், என்னடா ரூமுக்கு போயிட்டு வந்தியே, க்ளீன் பண்ணிட்டு வந்தியா? அம்மா அதெல்லாம் பண்ணிக்கலாம்மா. என்னடா பண்ணிக்கலாம், கல்யாணம் ஆக போகுது, இப்போ வந்தான்னு வச்சுக்கோ உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இருக்காது, அப்புறம் நீ ரூம்குள்ளே இருக்க மாட்டேன், ரூமுக்கு வெளியில் தான் இருப்பேன். அம்மா நான் உங்கள் பையன். என்ன, நான் உங்கள் பையன்மா, எனக்கு கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. மாமியார் மருமக சண்டை கேள்விப்பட்டிருக்கேன், மாமியார் மருமகன் ஒத்துமை இப்போதாம்மா பார்க்குறேன். அதெல்லாம் அப்படிதான் தம்பி, இனிமே மாமனார் மருமகன் ஒத்துமையை பார்க்குறியா? ஐயோ அப்பா ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் அந்த வீட்டில் என்னமோ தனி ஒண்டி கட்ட மாதிரி ஆகிடுவேன், ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆகுது, அப்படியே நைட் ஆகுது. ஸோ அப்போ போய் ஜேகேவை வீட்டில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் அழைச்சிட்டு வரான். ஸோ அப்போ ஜேகேக்கு வந்து சொல்லவே முடியல, லைக் அவனுக்கு வந்து அவங்க அப்பா பாசம் கிடைச்சதே இல்லைங்கிறப்போ டேயோட அப்பா பாசம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ இப்போ ஜேகே வந்து டேவை பார்த்து, டே நான் இவ்வளோ நாள் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு ரொம்ப சாரி டே, என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், ஐம் ஸோ சாரி டே. ஹே அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதெல்லாம் காலையிலே பேசி சரி பண்ணியாச்சு, ஏன் இப்போ நீ திரும்ப அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க? ஜஸ்ட் லீவ் இட். எப்படி இருந்துச்சு என் ஃபேமிலி, பிடிச்சிருந்துச்சா? டே அதை பற்றி கேட்காத, ஐ லவ்ட் இட் ஸோ மச், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயோ உங்கள் அப்பா ரொம்ப ஸ்வீட் தெரியுமா, ஆக்சுவலி எனக்கு அப்பா பாசம் கிடைச்சதே இல்லை, பட் இந்த கொஞ்ச நேரம் அவரோட பாசம் கிடைச்சதே எனக்கு ரொம்ப போதும் போல் இருந்துச்சு, என்னால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. தேங்க்யூ ஸோ மச் டே, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான் ஜேகே. டேக்கு வந்து இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, லைக் டே ஆசைப்பட்டது ஜேகே ஹாப்பியாக இருக்கணும்னு, அதே மாதிரி அவன் ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு நினைக்கும்போது டேக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா டே வந்து காலேஜ் முடிச்சிடுறான், பட் ஜேகேக்கு இன்னும் 1 இயர் இருக்குது. ஸோ ஜேகே வந்து இந்த 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஜேகே அண்ட் டேக்குள்ளே எந்த கில்மாஸும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்பப்போ க்யூட்டாக கிஸ் பண்ணிப்பாங்க, அப்பப்போ லிட்டில் குட்டி ரொமான்ஸ் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஸோ ஜேகே வந்து ஸ்டடீஸ்லேருந்து டைவர்ட் ஆக வேணான்னு சொல்லிட்டு டே வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார், நாட் ஈவன் எ கிஸ், ஜஸ்ட் சீக்ஸில் இல்லை ஃபோஹரில் தான் கிஸ் பண்ணுவார். ஸோ இப்படியே தான் டேஸ் போகுது. ஜேகேலாம் காலேஜ்லாம் முடிச்சிடுறான். ஸோ இப்போ பார்த்தா ஜேகே அண்ட் டே 2 பேருமே மேரேஜ் கோட் சூட்டில் சர்ச்சில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ 2 பேருமே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் இருக்கான், ஜேகே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் இருக்கான். ஸோ ஒயிட் ஷர்ட், ஒயிட் கோட், ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷூஸ்ன்னு சொல்லிட்டு வித் பிளாக் ஹேர்னு சொல்லிட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். அண்ட் டே அதுக்கும் மேலே பிளாக் ஷர்ட், பிளாக் கோட், பிளாக் பேண்ட், பிளாக் ஷூஸ் வித் பிளாக் ஹேர், அப்படியே கண்ணு முன்னாடி 2 ஹேர் வந்து விழுவ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. 2 பேரோட அழகையுமே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. ஸோ இப்போ 2 பேரையுமே ஃபாதர் வந்து ரிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. 2 பேருமே செம்ம ஹாப்பியாக செம்ம சந்தோஷமாக ரிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ சுகாதா கீழே நின்றுட்டு, மச்சான் கிஸ் பண்ணு சீக்கிரம் கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு டே அண்ட் ஜேகே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ டே ஜேகேவை பார்த்து ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஜேகேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை மட்டும் ஆட்டுறாரு. ஸோ அவருக்கு சிக்னல் கிடச்ச அடுத்த நிமிஷம் டே வந்து அவரோட லிப்ஸை ஜேகே லிப்ஸில் அட்டாச் பண்ணுறாரு. அவ்வளோ பேஷனேட்டாக, அவ்வளோ லவ்வோட,
அவ்வளோ பாசத்தோடு அவர் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஒரு 2 minutes போகுது. இப்போ சுகா தான், ஐயையோ இங்கேயே விட்டால் எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சிருவானுங்க போல், போய் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக ஆகுது, எல்லோரும் முன்னாடி போய் கிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜேகே வந்து டேவோட செஸ்ட்டில் போய் அவரோட ஃபேஸை வச்சு மூடிட்டு செம்மையாக டேவை ஹக் பண்ணிக்கிறாரு. டேவும் ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லா ஃபங்க்ஷனுமே முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனால் டே வந்து ஜேகேவை அழைச்சிட்டு ஒரு லாங் ட்ரைவ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பார். ஸோ அதை இப்போ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஸோ அவங்க ஃபேமிலிகிட்ட வந்து, அப்பா நானும் ஜேகேவும் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரோம், நீங்களும் அம்மாவும் வேணா வீட்டுக்கு போங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டேவோட அப்பா தான், அப்படின்னு சொல்கிறியாடா மகனே, சரி அப்போது நானும் போய் கொஞ்சம் வேலைலாம் பார்க்க வேண்டியது இருக்குது, பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜேகே தான், மாமா நீங்கள் சொல்கிறது எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அதுக்கு டேவோட அப்பா வந்து, மருமகனே இதெல்லாம் கண்டுக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ டேவோட அம்மா தான், ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்கங்க, சின்ன பசங்கள்ட்ட என்ன பேசுகிறேன்னு தெரில, அவனுங்க என்ன சின்ன பசங்களா, இன்னும் ஒரு வருஷத்தில் அவன்களுக்கே சின்ன பசங்க வந்துடுவாங்க சரியா, அவன்களுக்கும் எல்லாம் தெரியும். சரி வா போகலாம், சம்மந்தி வாங்க நீங்களும் போகலாம். என்னது சம்மந்தி எதுக்குங்க கூப்பிட்றீங்க, அடி லூசா நீ, எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கணும் தானே பிளான் பண்ணியிருக்கோம், இப்போ அவங்கள மட்டும் எங்கே விட்டுட்டு போக சொல்கிற, ஓ சாரிங்க மைண்டு எங்கேயோ போயிடுச்சு, உனக்கு தானே போகும் நீ தாண்டி ஃபுல்லாகவே அந்த நினப்பில் இருக்க, வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்புறாங்க. ஸோ இப்போ ஜேகேவும் டேவும் தான் ரொம்ப ஹாப்பியாக கார் எடுத்துகிட்டு 2 பேருமே செம்மையாக லாங் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப தூரம் போயிட்டுருக்காங்க. டே வந்து எந்த டெஸ்டினேஷனுமே வைக்கல, ஜஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கும் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ பண்ணும்போது அப்பப்போ வந்து ஜேகேயை பிடிச்சி கிள்றது நோண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வம்பு பண்ணிகிட்டே இருக்கான். ஜேகே வந்து, டே போதும் வா நம்ம வீட்டுக்கு போவோம், டே ஏன்டா அப்படி வீடுன்னு அலையிற, போகலாம் இருடா, அப்போது உனக்கு இன்னைக்கு நைட்டு எதுவும் வேணாமாட்டே, டே நீ அதெல்லாம் கேட்குற, வேற யார் கேட்பா, நீ வா வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு தானே சொல்லணும், இதோ வண்டி இப்போ போய் நிற்கிற இடம் அடுத்து நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து வண்டி அப்படியே டேர்ன் பண்ணிட்டு திரும்பவும் வந்து ஜேகேயை பிடிச்சி நோண்டுறது கிள்றது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜேகே வந்து, டே கொஞ்சம் நேராக பார்த்து வண்டியை ஓட்டு, ஏதாவது வண்டி வந்துட போகுது, டே கையை எடுத்து கண்ட இடத்துல கை வைக்காத, டே செம்மையாக மூட ஏற்றுறடா, ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கவா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜேகே கிட்ட வரான். இப்போ ஜேகே வந்து, டே ப்ளீஸ் வண்டி ஏதாவது வரப்போகுது, டே அப்புறம் வண்டி டே, அவ்வளோதான் அங்கே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடக்குது. ஸோ இப்போ அங்கே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் ஓப்பன் பண்ணால் ஜேகே தான் மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது அவர் முன்னாடி சுகா, அவங்க அம்மா, டே அப்பா, இவங்க 4 பேருமே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜேகே வந்து அப்படியே ரொம்ப மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அவனால் எந்திரிக்க முடியல, ரொம்ப அடிபட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து அவன் மெதுவாக சுகாவை கூப்பிட்டு, சுகா எங்க சுகா, என்னாச்சு சுகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இப்போ சுகானால் எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே அவன் வாயை கவர் பண்ணிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ புரியுது எல்லாருக்கும் அவன் ஏன் அழுகுறான்னு சொல்லிட்டு, ஜேகே என்ன கேட்டிருப்பான்னு சொல்லிட்டு. ஜேகேக்கு வந்து ஏன் சுகா அழுகுறான்னு புரியல, பட் ரொம்ப பயமாகுது. அவங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பார்த்து கேட்குறான்.
பட் யாருமே சொல்லலை. சரி நீங்கள் சொல்லலையா, நானே போய் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். பட் முடியல. எந்திரிக்க ட்ரை பண்ணுறான், பெட்லேருந்து கீழே இறங்க ட்ரை பண்ணுறான். பட் அவன் கால் ரொம்ப வீக்காக இருக்குது, அவனால் நிற்கவும் கூட முடியல. ஸோ இப்போ டேவோட அப்பாவும் சுகாவும் ஜேகேவை பெட்லேயே படுக்க வச்சுட்டு இப்போ டேவோட அப்பா தான் சொல்கிறாரு, ஜேகே இது உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் நீ இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. டே நம்ம கூட இனிமே இல்லை ஜேகே, டே இனிமே நம்ம கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா ரொம்ப கதறி அழுவுறாரு. ஜேகேக்கு வந்து இதை கேட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாமே ஸ்டாப் ஆகுது. அவனால் ப்ரீத் பண்ண முடியல. அவனுக்கு கண்ணு முன்னாடி இருக்க யாருமே இப்போ தெரியல. ஒரு மாதிரி டார்க் ஆகுது. ஸோ அப்படியே ஜேகே மயங்கி விழுந்துடுறான். ஸோ இப்போ இதெல்லாம் அங்கே இருக்கவங்க பார்த்துட்டு ரொம்ப பயந்து டாக்டரை கூட்டிகிட்டு வராங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, அதிர்ச்சியில் தான் மயங்கியிருக்கான், ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே ஒரு 2 to 3 hours ஸ்கிப் ஆகுது. ஸோ திரும்பவும் ஜேகே கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சிட்டு டே நீ எங்கே இருக்க? டே நீ வா, இங்கே எல்லோரும் என்னமோ சொல்கிறாங்க. டே நீ ப்ளீஸ் வந்துடு. நீ ஒன் வீக் இல்லாதப்போ என்னால் இருக்க முடியல. ப்ளீஸ் டே வந்துருட்டே, ப்ளீஸ் டே வந்துருட்டே, ப்ளீஸ் எங்கே இருக்கேன்? இவங்க சொல்கிறத நான் நம்ப மாட்டேன். ப்ளீஸ் டே வந்துருட்டே, ப்ளீஸ் என்னை விட்டு போக மாட்டேன்னு தானே சொன்னேன். இப்போ எங்கே போனேன்? டே ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப அழுகுறான். ஸோ இப்போது வந்து ஜேகேவோட அம்மா தான் அப்படியே வந்து மெதுவாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே வந்து, அம்மா ப்ளீஸ்மா கடைசியாவது நான் டேவை பார்த்துக்கிறேம்மா, ப்ளீஸ்மா ஒரு வாட்டிம்மா, ப்ளீஸ்மா நான் அவனை ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறான். இப்போ ஜேகேயோட அம்மா தான், ஜேகே ப்ளீஸ் ரிலாக்ஸ் ஆகு ஜேகே, அந்த ஆக்சிடெண்ட் நடந்து 1 week ஆகுது ஜேகே. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா, ப்ளீஸ்மா நான் டேவோ ஒரே ஒரு வாட்டி பார்த்துக்கிறேம்மா, ப்ளீஸ்மாம்மா, ப்ளீஸ்மா ஒரே ஒரு வாட்டி டேவை கடைசியாவது பார்த்துக்கிறேம்மா, ப்ளீஸ்மா. ஜேகே சொன்னால் புரிஞ்சுக்கோ, அந்த ஆக்சிடெண்ட் நடந்து 1 வாரம் ஆகுது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ நினச்சாலும் இனிமேல் டேவை பார்க்க முடியாது ஜேகே. அம்மா ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க அம்மா ப்ளீஸ். என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காம்மா, அவன் எப்படிம்மா போவான்? நீங்கள் எல்லாம் சேர்ந்து போய் சொல்கிறீங்கம்மா, நான் நம்ப மாட்டேன்ட்டே. இங்கே தான் எங்கேயோ இருக்கான், அவன் விளையாடுறாம்மா. அம்மா உங்களுக்கு தெரியாது, நான் அவன்கிட்ட ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு முன்னாடி 1 வாரம் காணாமல் போயிட்டாம்மா. பட் அவன் திரும்ப வந்தான், அதே மாதிரி கண்டிப்பாக வருவாம்மா. அவன் விளையாடுறாம்மா, நீங்கள் யாரும் நம்பாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. எங்கே இருந்தாலும் வர சொல்லுங்கம்மா. ஜேகேனால் இருக்க முடியாது சொல்லுங்கம்மா, வந்துடுவாம்மா. அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப அழுகுறான். இதை பார்த்துட்டு யாராலையுமே அங்கே டியர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. சுகானாலலாம் சுத்தமாக முடியல. அவன் அங்கேருந்து வெளியவே போயிடுறான். வெளியே போயிட்டு சுகா ரொம்ப அழுகுறான். லிட்டரலி சுகா தான் இவங்க 2 பேருக்குமே இடையில இருந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ சுகானால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவே முடியல. இப்போ சுகா வந்து, மச்சான் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடா, அவனை இப்படி தனியாக நீ விட்டு போயிருக்க கூடாது மச்சான். அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? அவன் இல்லாமல் நீ கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன் மச்சான். பட் நீ இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டனால சுத்தமாக பார்க்க முடியல மச்சான். நீ ஏன்டா அப்படி ட்ரைவ் பண்ண? ஏன் மச்சான்? உனக்கு எங்கள் கூடலாம் இருக்க பிடிக்கலையா? ஏன் மச்சான் அவனை அப்படி தனியாக விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ரொம்ப இந்த பக்கம் அழுதுட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் அவனோட டைம்ஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. டேவோட அப்பானால் வந்து ஒர்க் எதையுமே கண்டினியூ பண்ண முடியல. டே இப்படி இறந்து போனது நினச்சி அவர் ரொம்ப சேடாகிட்டார், ரொம்ப இதாகிட்டார். அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இப்படியே வந்து அவரும் அவரோட பிஸ்னஸை ஃபுல்லாக விட்டுடுறாரு. இப்படி இதே மாதிரி போயிட்டுருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து டேயோட அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாள் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து டே அப்பாவை பார்க்க வராங்க. ஸோ அவருக்கு இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடந்தது தெரிஞ்சு ஜேகேவை வந்து அவரோட ஆஃபீஸ்லேயே வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. ஸோ அப்படி தான் ஜேகே வந்து ஜிம்மனோட கம்பெனிக்குள்ளே வந்து வேலைக்கு போவார். ஸோ அவர் அங்கே வேலைக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து அவருக்கு தான் வந்து ஜேகே வந்து பிஏவாக வேலை பார்த்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிம்மன் வந்திருப்பான். ஸோ ஜிம்மன் வந்து இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்காது. ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காகவும் டேவோட அப்பா ஃப்ரெண்டுக்காகவும் மட்டும்தான் அவர் அங்கே வேலை பார்த்துட்ருப்பாரு. ஸோ இப்போது இதெல்லாம் வந்து ஜேகே வந்து ஜிம்மன் கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ஜிம்மன் இதெல்லாம் கேட்டு அவரால் நம்பவே முடியல, ரொம்ப அழுகுறாரு. ஸோ இப்போ ஜேகே தான் அண்ட் இவங்க தான் டேவோட அம்மா, அவங்க தான் டேவோட அப்பா, அப்புறம் அதுதான் டே அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கோட ஃபோட்டோ வந்து ஹாலில் அவ்வளோ பெருசாக மாட்டியிருக்கு. அதை காட்டுறான் ஜேகே. ஜிம்மன் வந்து இவ்வளோ நேரம் அதை பார்த்துருக்க மாட்டான். இப்போது ஜிம்மன் வந்து அந்த ஃபோட்டோ கிட்ட போய் நின்று டேவையே பார்த்துட்ருக்கான். ஜேகேனால் இதுக்கு மேலே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் நேராக ரூமுக்கு போயிடுறான். ரூமுக்கு போயிட்டு லாக் பண்ணிட்டு செம்மையாக கத்தி அழுகுறான். அவன் அழுகுறது கீழே இருக்க ஜிம்மன் அவங்க அம்மா அத்தைக்கெலாம் நல்லாவே கேட்குது. இப்போ மேலே ஜேகே தான் எங்கிட்ட இருக்கா, ப்ளீஸ் திரும்ப வாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி அழுகுறான். இதெல்லாம் ஜிம்மன் கேட்குறான். ஜிம்மன் காலையில் எல்லாமே விழுவுது. ஜிம்மனால் அவன் டியர்ஸை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜிம்மன் வந்து ஜேகே வீட்டிலேருந்து ரொம்ப அழுதுட்டேன். அவன் டியர்ஸ் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டேவை மட்டும் திரும்பி ஒரே ஒரு பார்வை பார்த்துட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஓகேடா, நான் இதோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். அவனுடைய நான் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு சொல்லுங்கள். குக் இருந்த அதே சப்போர்ட் இதுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கதை எப்படி இருந்துச்சுன்னு ஃபுல்லாக கேட்டுட்டு அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நிறையா வீடியோஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.